மக்கள் தேவையான குடிநீரை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. 11/10 நாகமங்கலம் முதல் சில்க் பாஸ் வரை உள்ள பொதுச்சாலை அபகரிக்கும் பயன்பாட்டில் இருக்கிறது. அதை உடனடியாக சாலையை பொதுமக்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று இப்போராட்ட குழு கேட்டுக்கொள்கிறது. 11 ஜல்லி நீ முகிம் என்கிற ஒரு தொழிற்சாலை இருந்து வெளியேறும் மண் துகள்களை கட்டுப்படுத்தி விவசாய நிலங்கள் மற்றும் பயிர்களை பாதுகாக்கப்படுவதை உடனடியாக பயிர்கள் பாதிக்கப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இப்போராட்ட குழு கேட்டுக்கொள்கிறது. 12 ஷிப்காட் விரிவாக்கம் என்ற பெயரில் விவசாயிகளை மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்து நிலம் அபகரிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இந்த போராட்ட குழுவின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். என் அன்பார்ந்த உறவுகளே, இந்த உச்சி வெயிலில் இந்த கோரிக்கைகளுக்காக நாம் இங்கு கூடியிருக்கிறோம். இந்த கோரிக்கை என்பது தனிப்பட்ட இங்கு இருக்கிற அருமை சகோதரர் தி.க. குமார் அவர்களுக்கும் என் கட்சியிலே பெயர் பலகைகளை இங்கு படங்களாக காட்சியில் இருக்கிற என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கோ நகர செயலாளர்களுக்கோ ஒன்றிய செயலாளர்களுக்கோ பேரூராட்சி செயலாளர்களுக்கோ மாநில மாவட்ட நிர்வாகிகளுடைய தனிப்பட்ட நலனுக்கானது அல்ல. ஒட்டுமொத்தமாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாழ்கின்ற என் மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகளே, உங்களுக்கான போராட்டம். இங்கே வரிசை கட்டி நின்று கொண்டிருக்கிற என் ஆயிரக்கணக்கான உறவுகளினுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கான போராட்டம். இதை உணர்ந்து இந்த மாவட்டத்துடைய நிர்வாகம், இந்த மாவட்டத்துடைய ஆட்சித் தலைவர், டாடா நிறுவனத்தினுடைய இயக்குனர் இந்த கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து இந்த போராட்ட குழுவினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக முடிவு எட்டப்பட வேண்டும். இந்த போராட்டத்தை கூட நான் அறிவித்த பிறகு குமார் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்புக்கும் ஒப்புதல் கடிதம் கொடுத்த பிறகு இந்த மாவட்டத்துடைய மரியாதைக்குரிய காவல் கண்காணிப்பாளர், சூப்பரண்டன்ட் போலீஸ், எஸ்பி, இந்த சரகத்தினுடைய கூடுதல் எஸ்பி, ஏடிஎஸ்பி, எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவர்கள் காட்டிய ஆர்வத்தில் ஒரு சுமூகமாக இந்த போராட்டம் நடைபெற வேண்டும் என்று இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் இந்த மாவட்டத்தினுடைய இதர துறை அதிகாரிகள் எடுத்துக் கொள்ளவில்லை என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது, கடுமையான கண்டனத்துக்குரியது. ஆலையை பாதுகாக்க வேண்டும், விடக்கூடாது என்பதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் என்னோடு பேசுகிறார், குமாரோடு பேசுகிறார், ஏடிஎஸ்பி பேசுகிறார், எஸ்பி இன்ஸ்பெக்டர் பேசுகிறார், உளவுத்துறை நண்பர்கள் பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த தொழிற்சாலையை இங்கு கொண்டு வந்த இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த தொழிற்சாலை இங்கு கொண்டு வந்த உடனேயே தமிழக சட்டமன்றத்தில் நான் எழுப்பிய கேள்வி, மாண்புமிகு அன்றைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசை பார்த்து 40,000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள், 20,000க்கும் மேற்பட்டவர்கள் வட இந்தியர்கள், இந்த மண்ணின் பூர்வீகுடி இளைஞர்கள் இங்கு வரிசை கட்டி பார்க்கிறேன். எல்லாம் 15 வயது, 20 வயது, 25 வயது, 30 வயது, 35 வயது. நீங்க கேட்கிற டிகிரி, நீங்க கேட்கிற டிப்ளமோ, நீங்க கேட்கிற பாலிடெக்னிக், நீங்க கேட்கிற 10ஆம் வகுப்பு, நீங்க கேட்கிற 12வது பாஸ், அத்தனை தகுதிகளும் என் மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற இந்த மக்களுக்கு இருக்கிறதா இல்லையா? எங்கள் இளைஞர்கள் உழைத்து சம்பாதிக்க ஆசைப்படுகிறார்கள், ஊதாரித்தனமாக சம்பாதிக்க விரும்பவில்லை. நாங்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். டாடா நிறுவனத்தில் நீங்கள் சொல்வது போல் 8 மணி நேரம் எங்களுக்கான இஎஸ்ஐ, பிஎஃப், பண பாதுகாப்பு எல்லாவற்றையும் செய்து கொடு, மருத்துவ வசதியை செய்து கொடு, பணி பாதுகாப்பின் போது எங்களுக்கான உடை, சீருடை, பணிக்கான ஹெல்மெட் எல்லாவற்றையும் செய்து கொடு. சரியா 8 மணி நேரம் நாங்கள் செய்து நீங்கள் தயாரிக்கிற செல்போன் உதிரி பாகத்திற்கு நாங்கள் வேர்விசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று என் ஆயிரக்கணக்கான இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் மனு கொடுக்கிறான். ஆனா நீ என்ன செய்யற? பீகார்ல இருந்து, உத்தரப்பிரதேசல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, கேரளாவில இருந்து,
ஆந்திராவில இருந்து கர்நாடகாவில இருந்து நீ ஆளை கொண்டு வந்து 20,000 பேரை உள்ள நிரப்பியிருக்க. இதைத்தான் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களிடம், இந்த நாட்டுடைய தொழில்துறை அமைச்சரிடமும் வேல்முருகனாகிய நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எழுந்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாடு அரசு இடம் தருகிறது, மின்சாரம் தருகிறது, வரி குறைத்து தருகிறது, அவர்களுக்கான தண்ணீரை உறிஞ்சிக் கொள்வதற்கு அனுமதித்திருக்கிறீர்கள். இவ்வளவு சலுகைகளை வழங்கி இந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பை தராமல் தனி ரயில்களில் சிறப்பு ரயில்களின் மூலமாக கொண்டு வந்து இவர்களை இறக்கி இவர்களுக்கு விடுதிகளை கட்டி தந்து இவர்களுக்கு வேலை தந்து இங்கே என் மண்ணின் பூரிகுடி மக்களுடைய வயிற்றில் அடிக்கின்ற அநியாய அக்கிரம பாதக செயலை டாடா என்கிற இந்தியாவின் பெரும் முதலாளி நிறுவனம் செய்கிறதே. இதற்கு தமிழக அரசு உடனடியா இல்ல மண்ணின் மக்களுக்கு 90% வேலையை தருவீர்களா என்று வேல்முருகனாகிய நான் கேட்டேன். உடனே தொழில்துறை அமைச்சர் எழுந்தார். மாண்புமிகு உறுப்பினர் அருமை அண்ணன் வேல்முருகன் சொல்கின்ற கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சரோடு கலந்து பேசி கண்டிப்பாக 90% வேலை இந்த மண்ணின் மக்களான கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய மண்ணின் மக்களுக்கும் என் படித்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற என் ஆயிரக்கணக்கான தாய்மார்களுக்கும் வழங்குவோம் என்று சொன்னீர்கள். நான் கேட்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? சட்டமன்றத்தில் கொடுத்த உறுதிமொழி என்னாச்சு? வருகின்ற 6ஆம் தேதி இந்த மாவட்டத்தை ஆய்வு செய்வதற்கு அதே உறுதிமொழி குழுவின் தலைவராக 12 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட வேல்முருகனாகிய நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வர இருக்கிறேன். இந்த மாவட்டத்துடைய சிப்காமுடைய மேலாண்மை இயக்குனர், திட்ட இயக்குனர், தொழில்துறையினுடைய செயலாளரின் கட்டுப்பாட்டில் வருகின்ற அலுவலக பெருமக்கள், இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர், இந்த நிலத்தை கையகப்படுத்திய டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், இந்த மக்களுக்கு வேலை தராமல் இத்தனை ஆண்டுகாலம் இழுத்தடிக்கிற அநியாய அக்கிரமத்துக்கு நீங்கள் உடனடியாக இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை வேல்முருகனாகிய நான் முன்வைப்பதற்கு முன்பாகவே இதற்கு சுமூக பிரச்சனையை தாருங்கள். இன்று காலை கூட நம்முடைய மதிப்பிற்குரிய ஏடிஎஸ்பி அவர்களும் எஸ்பி இன்ஸ்பெக்டர் போன்ற அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது, அண்ணா இங்கே நீங்கள் வந்திருக்கக்கூடிய 5000க்கு மேற்பட்ட உறவுகளோடு நீங்கள் டாடா ஆலையை நோக்கி ஊர்வலமாக செல்வதாக கேள்விப்படுகிறோம். தயவு செய்து முற்றுகை வேண்டாம், இதை ஆர்ப்பாட்டத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய இத்தனை கோரிக்கைகளும் எங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி, எங்கள் காவல்துறை உயரதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் மூலமாக நாங்கள் டாடா நிறுவனத்தின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறோம். 2 கட்ட பேச்சுவார்த்தை உங்கள் கட்சி நிர்வாகிகளோடு பேசியிருக்கிறோம். 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவதற்கு அத்தனை முயற்சிகளும் எடுக்கிறேன் என்று ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், ஏடிஎஸ்பி, ஸ்பெஷல் பிரான்ச் எஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ் இவர்கள் சொன்ன காரணத்தினால் இங்கே காவல்துறைக்கு தொந்தரவு இல்லாமல் இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப நாங்க ஒரு 5000 பேர் வந்திருக்கிறோம், ஆண்கள் பெண்களா வந்திருக்கிறோம். இந்த உச்சி வெயில ஒரே இடத்துல உட்கார்ந்து எங்க மண்டை வெடிக்கிறதுக்கு பதிலா வேல்முருகன் ஆகிய நான் எங்களுடைய குமாரோடு, எங்கள் நெப்போலியனோடு, எங்கள் கட்சியுடைய முன்னணி தளபதிமார்களோடு அப்படியே நடந்து சாலையில் நேரா டாடா கம்பெனிக்கு போனா எத்தனை பேருந்து கொண்டு வந்து எங்களை கைது பண்ணுவீங்க? எங்க கொண்டு போய் மண்டபத்தில் வைப்பீங்க? எங்க எத்தனை பேருக்கு தண்ணி குடிப்பீங்க? எத்தனை பேருக்கு 1 மணி நேரத்துக்குள்ள உங்களால சோறு ரெடி பண்ண முடியும், சாப்பாடு தர முடியும்? நீங்க அரசு பண்ணீங்கன்னா உடனே தண்ணி கொடுக்கணும், உணவு ஏற்பாடு பண்ணணும், கைவேறு உள்ள இருக்கிற திருமண மண்டபம் பார்க்கணும். இது எல்லாம் காவலுக்கு தொல்லை, காவல்துறை நண்பர்களுக்கு தொல்லை. எங்கேயோ இருக்கிற பணக்கார டாடா நிறுவனத்திற்காக இங்கே சகோதரனா இருக்கிற காவல்துறை கான்ஸ்டபிள் என்று சொல்லக்கூடிய காவலர்களோடு, பெண் காவலர்களோடு, உதவி ஆய்வாளர்களோடு, இன்ஸ்பெக்டரோடு நாங்க சண்டையிட விரும்பல, நாங்கள் மோத விரும்பல. அதற்காகத்தான் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நியாயமான முறையில் நாங்கள் இந்த அறப்போராட்டத்தை இங்கு ஒழுங்கு செய்து கோரிக்கை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரின் செயலாளர்களோடு பேசியிருக்கிறேன், உணவுத்துறை தலைவர்களோடு பேசியிருக்கிறேன், சட்டமன்றத்தினுடைய அரசு உறுதிமொழி குழுவில் அனைத்து துறை செயலாளர்களும், தொழில்துறை செயலாளர், சிப்காட் மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்ட ஐஏஎஸ் 17க்கு மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளை அழைத்து இந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதை குறித்து நான் அரசு உறுதிமொழி குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறேன்.
இங்க வருவதற்கு முன்பு தலைமை நிலைய செயலாளர் நம்முடைய தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். ஏதோ இவர் பாமர மக்கள், ஏழை பாழை மக்கள், இவர்கள்லாம் இந்த டாடா நிறுவன பெரும் முதலாளி, இவனை எதிர்த்து என்ன போராடி சாதிச்சிட போறாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. டாடா நிறுவனமே, மாவட்ட நிர்வாகமே, காவல்துறையில் ஒரு சில அதிகாரிகள் நிறுவனத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இங்கே கூட தலைமை நிலைய செயலாளர் சொன்னார், மாவட்டம் முழுவதும் இருந்து பொதுமக்கள் இங்க பாருங்க ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வந்துகிட்டே இருக்காங்க, இடம் இல்ல. ஆக இவர்கள் எல்லாம் வராம தடுப்பதற்கு அங்கங்க பேரிகேட்டை போட்டு ஒரு அன்பான மிரட்டல், அதெல்லாம் வேண்டாம். காவல் கண்காணிப்பாளரை, அட்டாச்மெண்ட் சிஐடி இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ், நான் வரேன் அப்படின்னா என்னுடைய பேச்சை மீறி என்னுடைய ஒரு தொண்டனும் சட்டத்திற்கு புறம்பான செயலில் ஈடுபட மாட்டார். நாங்கள் என் தமிழக தேசிய தலைவர் வேவண்ணா பிரபாகர் என்ற மகத்தான தலைவனுடைய வழித்தோன்றல்கள். அந்த தலைவன் எப்படி தேதி குறித்து நாள் குறித்து விமான நிலையத்திலே கரும்புலி கடற்புலிகள் தாக்குதலை நடத்துவார்களோ, கடற்படை சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் அந்த ராணுவ கப்பல்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கடலிலே காவியம் ஆவார்களோ, அது போன்று தேதி குறித்து நாள் குறித்து சொல்லிட்டு அதற்கு பிறகு டாட்டாவுக்கு எங்களுக்குமான பஞ்சாயத்தை நாங்க வச்சுப்போம். நீங்க எங்க பார்த்தாலும் விடுதிகள்ல ஒரு வடநாட்டுக்கார காதல் ஜோடி, என் பெண் பிள்ளைகள், இந்த ஊரை சேர்ந்த பெண் பிள்ளைகள், என் தாய்மார்கள் தங்கறத, குளியலறையில குளிக்கிறத, கைவரியை பயன்படுத்துறதுல, பெட்ரூம்ல ஆடைகளை மாத்துறத வீடியோ எடுத்து வடமாநிலம் முழுக்க அனுப்பி உலகம் முழுவதும் இணையத்துக்கு அனுப்பி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிற ஒரு ஈன தொழிலை செஞ்சிருக்கிறான். அவனுக்கு பின்பலமாக இருந்தவன் அந்த இணையத்தை எல்லாம் முடக்குங்க, அதில் சம்பந்தப்பட்டவர்களை எல்லாரையும் கைது செய்யுங்கன்னு சொல்லி இந்த நாட்டுடைய முதலமைச்சரை சந்தித்து கோட்டையில் நான் கடிதம் கொடுத்தேன். இந்த மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் கையிலே கடிதத்தை கொடுத்தேன். இந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்கு டிஜிபி ஆக அன்றைக்கு இருந்த திரு வெங்கட்ராமன் அவர்கள் கையிலே ஒரு கடிதத்தை கொடுத்தேன். இந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி ஆக இருக்கின்ற திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் கைகளிலே கொடுத்தேன். என்ன சொன்னார் முதலமைச்சர்? அப்படி எங்க இணையதள பரவி இருந்தாலும் அதை அத்தனையும் நீக்குவதற்கு உத்தரவிடுகிறோம். அதை வெளிமாநிலத்திற்கு சென்றிருந்தாலும் அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துறோம். நீங்க டாடா நிர்வாகத்தினுடைய அந்த அழுத்தத்திற்கு அடிபணிந்து வெறும் 2 பேரோட கதையை முடிச்சிட்டீங்க. இப்ப எங்க தமிழ்ச்சியுடைய மானம் காற்றில் பறந்திருக்கிறது. இணையத்தில் உலகம் முழுவதும் பறந்து கொண்டிருந்தால் யார் பொறுப்பு? அதுக்கு தான் சொல்றான், என் தமிழ்ச்சிகளுக்குன்னா மானம்னா என்னன்னு தெரியும், கற்புனா என்னன்னு தெரியும். தமிழர்களுக்கு நாங்க வேலை கேட்கறது, இது என்னுடைய நாடு, இது என்னுடைய மண்ணு, இங்கே நீ கம்பெனி அமைச்சிருக்கிறது என்னுடைய நிலம். ஆக இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு வேலை கொடுறான்னு கேட்கிறோம். நீ கொண்டு வந்து என்னுடைய தாய்மொழி, என் உயிரிலும் மேலான என் தாய்மொழி சிதையுது, என் பண்பாடு சிதையுது, என் நாகரிகம் சிதையுது. எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் கொள்ளை, எங்க பார்த்தாலும் வழிபறி, எங்க பார்த்தாலும் விபத்து. இன்னைக்கு 2 இளைஞர்கள் இந்த டாடா நிறுவனத்துடைய பேருந்து மோதி எப்ப பார்த்தாலும் விபத்து. விவசாய மக்களை கொல்லுது, கூலிக்கு வேலைக்கு போறவனை கொல்லுது, கல்லூரி மாணவனை கொல்லுது, பள்ளிக்கு போற குழந்தைகளை ஏத்தி இறக்குறான். இதை எதிர்த்து எந்த கட்சியும் பின்புள்ளும் இல்லாத 2 இளைஞர்கள் இப்படி நம்ம மக்களை இந்த டாடா நிறுவனத்துடைய முதலாளிகளுடைய வாகனங்கள் ஏறி கொலை செய்கிறார்கள் என்று அவன் பெட்ரோல் குண்டை வீசுகிறான் என்று சொன்னால் இந்த நிறுவனத்தின் மீது எவ்வளவு பெரிய வெறுப்பு, எவ்வளவு பெரிய கோபம் இந்த மாவட்டத்தின் மண்ணின் மக்களுக்கு இருக்கிறது. நான் வெடிகுண்டு வீசுறத நான் சொல்லல, அதை நான் வரவேற்று பேசுறேன். ஆனால் இந்த கோபம் நாளைக்கு வேறு விதமாக மாறக்கூடாது என்று சொன்னால் டாடா நிர்வாகமே எங்களுடைய இந்த 12 கோரிக்கைகளையும் நிறைவேற்றி பேச்சுவார்த்தை நடத்தி என் மக்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கு. அதுவும் நிரந்தர வேலை. பேச்சுவார்த்தைக்கு வர்றவங்க கிட்ட